Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஏற்கனவே வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல இத வந்து ரொம்பவே ஈஸியா வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது லைனிங் ப்ளவுஸ் தைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா வந்து இத தச்சு எடுக்கலாம். வாங்க இத எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோட ப்ளவுஸோட பின் பக்கம் எடுத்துர்க்கேன். இப்போ நல்ல துணி கீழேயும் லைனிங் துணி மேலேயும் வச்சு லைனிங் துணியோட ஓரமா நம்ம தையல் போடுறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், அந்த 1/2 இன்ச் வெளியில இருக்கிற மாதிரியே நம்ம வந்து லைனிங் துணி மேல ஓரமா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனிங் துணி சுத்தியுமே வந்து நீங்க தச்சிடுங்க. இந்த மாதிரி நீவி விட்டு தைங்க. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து பல்ஜை மேல தூக்கிட்டு இல்லாம ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ தச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் தான் நம்மளோட கரெக்டான அளவு. அந்த அளவை விட மெயின் துணியில வந்து எக்ஸ்ட்ரா வெளியில இருக்கிற துணியை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எந்த இடத்துலயுமே வந்து எந்த துணியுமே அதிகம் இல்லாத அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ கீழே வந்து மடிச்சு தைச்சிடலாம். முதுகு பக்கத்தில் கீழே மடித்து தைச்சிடலாம். இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த இடத்துலையுமே வந்து துணி அதிகம் இல்லாமல் கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம துணி தைச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரியே ப்ளவுஸோட முன்பக்க துணியை நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் லைனிங் துணி கரெக்டான அளவு அப்படிங்கும்போது லைனிங் துணியை மேலே வச்சு நீங்கள் தைக்கும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம லைனிங் துணி ஓரமாக தைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் வெளியில் நமக்கு ஈஸியாக தெரியும். எந்த இடத்துலையுமே தூக்காது துணி வந்து. இந்த மாதிரி முன்பக்க துணியும் லைனிங்கோட ஓரமாக வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஓரமாக தைக்கும்போது நீங்கள் தையலை வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 வச்சு தைக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியாக தைச்சிடலாம். பாருங்க, இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சப்போஸ் இதோட கட்டிங் வீடியோ பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இதையும் எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் லைனை நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டை தனியாக பிரித்து எடுத்துடலாம். சென்டரில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து லைனிங் துணியும் மெயின் துணியும் தூக்காத அளவுக்கு ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. ரெண்டு இதுலையுமே எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து முன்பக்க துணியில் டாட் குறிச்சிருக்கோம். அந்த டாட்டை வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க லைன் மேலே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி டாட் பிடிப்பீங்களோ முன்பக்க டாட்டு, அதே மாதிரியே தான் இந்த லைனிங் ப்ளவுஸ்லேயும் நம்ம டாட் பிடிக்கிறோம். பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைனிங் துணியும் கீழே இருக்க மெயின் துணியும் ஒன்றா இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைங்க. சப்போஸ் கீழே இருக்க துணி வந்து தையல் விழலைனாலும் உங்களுக்கு ப்ளவுஸில் பிரச்சனை வரும். அதனால் ரெண்டு துணியும் கரெக்டாக பிடிச்சி நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம தைச்சாச்சு. இதே மாதிரியே ப்ளவுஸோட இன்னொரு பக்கத்தையும் டாட் பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமே நம்ம டாட் பிடிச்சாச்சு. அந்த கப் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். பின்பக்கத்தோட நல்ல துணி மேலே வச்சு அதே மாதிரி முன்பக்க துணியிலேருந்து நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 தையல் போடுங்க. இப்போது நமக்கு ஷோல்டர் வந்து நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நம்மளோட ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங்லேருந்து 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த லைனிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நம்மளோட மெயின் துணியும் லைனிங் துணியும் ஒன்றா வச்சுடுங்க. ஒன்றா வச்சு 1/2 இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு கீழே நல்ல துணி இருக்குது, மேலே வந்து லைனிங் இருக்குது. மெயின் துணி கீழே நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த லைனிங்கை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைனிங்கை மட்டும் உள் பக்கம் போகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் லைனிங் ப்ளவுஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக தைக்க முடியும். இப்போ திருப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனிங்கோட ஓரமாக நம்ம எப்படி ப்ளவுஸோட முன்பக்கம் பின்பக்கம் தைச்சோமோ அதே மாதிரி ஸ்லீவோட லைனிங்கோட ஓரமாக நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதுலேயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து சைட்லேயும் மேலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் தான் நம்மளோட கரெக்டான அளவு. அதனால் அந்த லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி
இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது மேலே பாருங்கள், இந்த லைனிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதேமாதிரி மேலே இருக்க துணியும் எந்த இடத்துலையுமே தூக்காமல் நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே 2 ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம ஸ்லீவுக்கு ப்ளவுஸுக்கு வந்து பட்டி எப்படி ரெடி பண்ணுமோ அதே மெத்தட் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பட்டி பீஸையும் முன்பக்க துணியும் ஜாயின் பண்ணிவிடுங்க. தையலுக்கான அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ, அதாவது 1/4 இன்ச்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் தையல் போட்டு நீங்கள் வந்து பட்டி நார்மலாக எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தான் இந்த ப்ளவுஸோட பட்டியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு உள்பக்க வளைவு கொடுத்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் முன் பக்கம் வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்லீவ் எப்போவுமே தைக்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அதாவது ஸ்லீவோட உள்பக்க வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணியிருப்போம். அது வந்து ப்ளவுஸோட முன்பக்க துணியில் வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தையலுக்கான அலவன்ஸ் வந்து கரெக்டாக வரணும். இப்போ 1/2 இன்ச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லீவ் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து 1/2 இன்ச் தான் கொடுக்கணும். அதேமாதிரி ஸ்லீவ் தைக்கும்போது நம்ம வந்து 2 தையல் போடணும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவில் இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட அளவு தெரியும், மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கிங் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 பக்கமுமே ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொக்கிப்பட்டிக்கு பீஸ் ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட வலது பக்கம், ப்ளவுஸோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து துணியோட வெளிப்பக்கமாக வச்சு நம்ம உள்பக்கம் திருப்ப போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து துணியோட வெளிப்பக்கம் வச்சு நீங்கள் தைக்கணும். அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து நீங்கள் அந்த துணியை ஜாயின் பண்ணணும். இப்போ திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த துணி மொத்தமாகவே உள்பக்கம் போகிற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக திருப்பி ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து கொக்கிப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே லூப் பட்டி நம்ம ரெடி பண்ணணும். லூப் பட்டி வந்து நமக்கு ப்ளவுஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ப்ளவுஸோட இடது பக்கம் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்க துணி எடுத்து ப்ளவுஸோட உள்பக்கமாக, அதாவது கொக்கிப்பட்டி வந்து வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணும். லூப் பட்டி வந்து ப்ளவுஸோட உள்பக்கம் வச்சு நம்ம வெளிப்பக்கம் திருப்பணும் பாருங்கள். இந்த மாதிரி அதே டபுள் ஃபோல்டு பண்ணி அந்த துணியில், அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணியை மட்டும் டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம திருப்புறோம். திருப்பி இது மேலே ஓரமாக ஒரு தையல் தைச்சிக்கலாம். அதே மாதிரி சென்டரில் ஒரு தையல். இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லூப் பட்டியும் நம்ம கொக்கிப்பட்டி எல்லாமே தைச்சாச்சு. அதே மாதிரியே நம்ம இப்போ அடுத்தது நெக் தைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளவுஸோட பேக் டாட் பிடிச்சிடுங்க. பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸோட நெக்கு பகுதி தைக்க போகிறோம். தைக்கும்போது இந்த கொக்கிப்பட்டியும் லூப் பட்டியும் ஒரே லென்த் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி இதை வந்து நம்ம நெக்கு பகுதி கொடுக்க போகிறோம். நம்ம லூப் பட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். லூப் பட்டியிலேருந்து ஆரம்பித்து கொக்கிப்பட்டி வரைக்கும் இதை வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நெக்கு ஃபுல்லாகவே தைச்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கு அப்படிங்கும்போது எப்போவுமே கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நெக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் கிராஸ் பீஸ் சின்னதாக இருந்தாலும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நமக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டமே கிடையாது. அதேமாதிரி துணி முன்ன பின்ன வரோங்கிற டவுட்டே வேணாம். அந்த மாதிரி தைக்கும்போது துணி எந்த இடத்துலையுமே வந்து பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக வந்து லைனிங் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போது இந்த கிராஸ் பீஸில் நாச் கட் பண்ணி உள் பக்கமாக கிராஸ் பீஸை திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுடுங்க. இதுதான் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ப்ளவுஸை தைக்கிற விதம். அதாவது லைனிங் ப்ளவுஸை வந்து ஈஸியாகவே தைக்கலாம். தைக்க தெரியாது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிற டவுட்டே வேணாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரியே நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதேமாதிரி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.